கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் 101 5வது வசனத்திலே, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணையும் பெரு நெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். இந்த சங்கீதக்காரன் அவதூறு, ஒரு மனிதனை குறித்து அவதூறாக பேசுகிற மனிதனை நான் வெறுக்கிறேன், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த இடத்திலே சங்கீதக்காரன் இந்த வசனத்தை பதிவு செய்கிறார். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே சரி, ஒரு மனுஷனை குறித்து அவதூறு பண்ணுகிறது மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனை குறித்து நம்ம அவதூறு சொல்றோம் அப்படின்னா முதல்ல நம்ம யோசிக்கணும், அவனை பற்றி தவறா சொல்வதற்கு நமக்கு என்ன பயன், அடுத்தது அதுல நமக்கு லாபம் என்ன இருக்குது, அவனை பற்றி தப்பா சொன்னா அதுல நமக்கு லாபம் என்ன இருக்குது என்பதெல்லாம் யோசித்து ஒருவரை பற்றி பேசலாம். அதைவிட அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டணும், அவனுடைய மீறுதல்களை சுட்டி காட்டணும்னா கூட்டத்தின் மத்தியிலே அதை சுட்டி காட்டுவது தவறு. தனியா இருக்கிறப்போ அவனுடைய தவறுகளை அவனை பற்றி சொல்லி இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. ஆனால் இப்போது இருக்கின்ற திருச்சபைகளிலே, அரசியல்களிலே, எல்லா இடங்களிலும் தப்பாக ஒரு மனிதனை குறித்து அவதூறு பண்ணுவதை கடவுள் வெறுக்கிறார். வெறுப்பது மட்டுமல்ல, அதாவது மேட்டிமையான கண், பெரு நெஞ்சு உள்ளவன், இவனெல்லாம் கடவுள் கிட்டே சேர்ப்பது கிடையாது. அவர்கள் எல்லாம் தூர கடவுள் வைத்து விடுகிறார், வெறுத்து விடுகிறார். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒரு மனிதனை தெரிந்தோ தெரியாமலோ அவதூறு பரப்புவது கடவுள் வெறுக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் கருத்து. அதனால அப்படிப்பட்ட இழிவான செயலை நாம் செய்யாதபடிக்கு, அவன் செய்கிற தவறு ஆண்டவர் அவனை தண்டனை கொடுப்பார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒப்படைப்போடு அவர்களை விட்டுவிட்டால் நாம் நல்வழியிலே இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு பிரியமான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் இந்த வசனத்தின் சத்தியமாகவும் சிந்தனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்.